அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயில் மண்ணச்சநல்லூர் வரும் 3/11/25 அன்று திங்கட்கிழமை காலை 9:45 முதல் 10:45க்குள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. அது சமயம் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம். हर नमः पार्वती हर हर महादेव नमो भौमाधिपतये धर्म संवर्धनी शिवे மிருத்திகாபுரி தீஷாயா பூமிநாதாய தே நமஹ. எல்லாம் வல்ல திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் தர்ம சம்வர்தனி அம்பிகை உடனவர் பூமிநாதேஸ்வரர். இந்த ஆலயம் பார்த்தோம்னா ஏறத்தாழ 600 ஆண்டு பழமையான க்ஷேத்திரம். பாண்டிய ராஜாவால கட்டப்பட்டது. பிற்காலத்துல பாப்பம்மாள் என்ற ராணியால புனரமைத்து ஆலயத்தை பராமரித்து ஏறத்தாழ மிகவும் சீரும் சிறப்புமாக 3 நிலை ராஜகோபுரங்களுடன் ஆலயம் அமைகிறது. மண்ணச்சநல்லூர் கிராமத்திலே மத்திய பாகத்திலே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறதான க்ஷேத்திரம் மண்ணச்சநல்லூர். பண்டைய காலத்திலே மண் ஈசநல்லூர் என்று கூறப்படும். அது மட்டுமில்லாமல் வடமொழியில் மிருத்திகாபுரம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்திலே விசேஷ வழிபாடாக மண் சம்பந்தமான தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், நிலம் சார்ந்த தோஷங்கள், அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதான வாஸ்து ஸ்தலமாக கருதப்படுகிறது. மிகவும் சிறப்பாக கிராம மத்தியிலே அமையக்கூடியதான ஒரு ஆலயம்.
முதலிலே பார்த்தோம் என்றால் மிகவும் விஸ்தாரமான 3 நிலைகளுடைய ராஜகோபுரம், பதிபசு பாசம் என்று சொல்லக்கூடியதான திரிபதார்த்தங்கள் அடக்கிய இந்த 3 ராஜகோபுரங்கள் மிகவும் 3 நிலைகளுடன் அமைகிறது. 5 கலசங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக விஸ்தரிக்கப்பட்டதான கொடிமரம். கொடிமரம் என்றாலே அனைத்து தேவதைகளின் சொரூபமான இடமாக கருதப்படக்கூடியதான அந்த கொடிமரம். துவஜஸ்தம்ப கணபதி என்று சொல்லக்கூடிய 4 கணபதி, துவஜஸ்தம்ப கணபதி, பலிபீடம், மகாநந்தி, துவார கணபதி, துவார ஸ்கந்தர், துவாரபாலகர், திண்டி முண்டி. அது மட்டும் இல்லாமல் அர்த்த மண்டபம். அதே போல மூலஸ்தானத்திலே விருத்தாகாரமான வடிவை கூடிய பரமேஸ்வரன் பூமிநாதன் எழுந்தருளிக்கிறார். தெற்கு பாகத்திலே பராசக்தியானவள் 4 கரத்துடன் 2 கை தாமரை அபயவரதங்களுடன் மிகவும் சர்வ சக்தியாக தர்ம சம்பர்தனி. அது மட்டும் இல்லாமல் கீழே சுதந்திர சக்தியாக லலிதா பரமேஸ்வரி மகாமேருவாக இந்த ஆலயத்திலே ஏறத்தாழ 10 ஆண்டு பழமையாக மிகவும் பூஜிக்கத்தக்கதான வகையிலே லலிதா திரிபுர சுந்தரி மகாமேருவானவள் வீட்டிலிருக்கிறாள். ஆலயத்திலே விருத்த பெரிய வடிவமாக இருக்கக்கூடியதான நடராஜர், அருமையான நடராஜர், சிதம்பரத்துக்கு சமமான நடராஜர் அமைகிறார். சிவகாமி அம்பாள். மண்ணச்சநல்லூர் மிகவும் அருமையான க்ஷேத்திரம். வடமொழியிலே மிருத்திகாபுரம், பண்டைய காலத்திலே மண் ஈச நல்லூர் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று வாக்கு அவை பிராட்டியோடது. அப்படிப்பட்டதான க்ஷேத்திரம் இந்த மண்ணச்சநல்லூர், மண் ஈசநல்லூர், மிருத்திகாபுரம். ஆலயம் மண் சார்ந்த தோஷங்கள், இடம் வாங்குறது, விற்கிறது, நலம் சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்கள், ஆபிச்சார பிரயோகங்கள், பில்லி சூன்யம் ஏவல், பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை, வாதகாலம், இந்த மாதிரி நலம் சார்ந்த தோஷங்கள் நலம் இருந்தாலே ஈசான்ய மூலையிலேருந்து 3 பிடி மண், பிரம்ம விஷ்ணு ருத்ர ஸ்வரூபமாக இந்த 3 பிடி மண் மஞ்சள் துணியிலே கட்டி எடுத்து வந்து சுவாமி மேலே திருவடியிலே வச்சு பூஜை பண்ணி தருவோம். உலகத்திலே மண்ணை வச்சு பூஜை பண்ணக்கூடியதான ஒரே க்ஷேத்திரம் இந்த திருச்சி மாவட்டத்திலே அமையக்கூடியதான மண்ணச்சநல்லூர் க்ஷேத்திரம். எளிமையான பிரார்த்தனை, யோதேவ சவிதாஸ்மாகம் என்று சொல்வார்கள். இப்படி மந்திரங்களினாலும் பூஜைகளினாலுமே வழிபாட்டு முறை சிறப்பாக செய்விக்கப்பட்ட ஒரே ஆலயம் இந்த மண்ணச்சநல்லூர் ஆலயம். மந்திரேஸ்வரர் மனநாத்ராயதே யஸ்மாட் மந்திரமித்ய விதீயதே என்று சொல்வார்கள். இந்த மந்திரத்தினால் சொல்லக்கூடிய வகையிலே உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். பல நாமங்களை சிவாய, மகேஸ்வராய, சம்பவே என்று பல நாமங்களினாலும் இந்த மண்ணை வைத்து பூஜித்தலாலே அனைத்து விதமான பலன்களையும் கிட்டும் என்று பிரார்த்தனை முறை என்று சொல்வார்கள். இப்படி வழிபாட்டு முறை இப்படி நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம மண்ணை வச்சு பூஜை பண்ணி தருவோம். அந்த மண்ணை நேரா கொண்டு போய் உங்க பூஜை அறையில வைக்கணும். நாளைக்கு கார்த்தால, உதாரணத்துக்கு இன்னைக்கு பூஜை பண்றோம் அப்படின்னா அடுத்த நாள் காலை பிரம்ம முகூர்த்த காலத்திலே இந்த மண்ணை எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்தோட ஈசான்ய மூலையில எல்லா மண்ணையும் கொட்டணும். ஈசான சர்வ வித்யானாம் அப்படிங்கிறாங்க. அந்த மண்ணை ஈசான்ய மூலையில கொட்டின பிறகு ஒரே ஒரு கற்பூரத்தை அது மேல ஏத்தணும். இதே மஞ்சள் துணியில 5 ரூபாய் காயினை மட்டும் முடிஞ்சு உங்க பூஜை அறையில வச்சுக்கணும். எதற்காக அப்படின்னா முடி காணிக்கை, அந்த பூஜைகளுக்கும் நமக்கும் சம்பந்தமுடையதான ஒரு வழிபாட்டு அந்த காணிக்கை தான். அந்த காணிக்கையை பூஜை அறையில வச்சுக்கணும். உடனே காரிய சித்தி உண்டு. ஏன் அப்படின்னா பல கோடி மக்கள் வந்து இங்க தரிசனம் பண்ணிட்டு காரியத்தை நடத்தி சுவாமி தரார். அப்படி அந்த வெற்றியான பிறகு, காரியம் சித்தியான பிறகு அந்த முடிகாணிக்கை சுவாமிக்கு அபிஷேக பிரிய சிவா என்று சொல்வார்கள். நித்தமும் 4 கால பூஜைகளிலே காலசந்தி பூஜை ஸ்தானத்திலே மிகவும் சிறப்பாக திரவிய பொடி, மஞ்சப்பொடி, மாப்பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த 11 திரவியங்களினால் அபிஷேகம், அபிஷேக பிரிய சிவா. இந்த திரவிய மூலானி பாபானி ஸ்நானம் சுவாத்ம மலாபகம் அப்படிங்கிறான். அந்த அபிஷேகம் பண்ணும் போது நம்ம மலங்களினால் போகிறது, நம்ம மலங்கள் பிணிகள் அனைத்தும் போகிறது. அதனால அந்த அபிஷேகத்தை செய்யறோம். அது மட்டும் இல்லாமல் நலமே இல்லை சுவாமி எனக்கு பொதுவாமையணும் அப்படின்னா தானே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படிங்கிறாங்க. பூஜை கோவிலுக்கு உண்டான தானங்களை செய்யறது, நெய்யோ வெல்லமோ பருப்போ அரிசியோ என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஆலயத்தை அந்த பொருளை தானம் பண்ணி சுவாமிகிட்ட வழிபடுறதுனால பூர்ண பலனை தரார் அப்படிங்கிறது இந்த பரிகார ஸ்தலத்தின் முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக கருது. மோகன்ராஜ், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம்.
நாங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக யூடியூப்ல தான் நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா மண் பிரச்சனை, வீட்டுக்குள்ள வாங்குற பிரச்சனை எல்லாம் தீர்வுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்தப்பமே எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட் இருந்துச்சு. அதனால வந்துட்டு நாங்கள் இப்போ நல்லா அவங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணி கோயில் சுற்றி வந்திருக்கோம். ஸோ இது பண்ணிட்டு வந்தால் இந்த பரிகாரம்லாம் பண்ணால் வீடு பிரச்சனை, இந்த இடம் பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்பி அங்கே வந்திருக்கோம். நான் வந்துட்டு என் ஊர் வந்து கிள்ளுக்கோட்டை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றேன். கொஞ்சம் இட பிரச்சனை இருந்துச்சு. இங்கே வந்தால் சரியாயிட்டு ஜாதகம் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜாதகத்துக்கு வந்து பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக தான் சொல்கிறாங்க கோயிலை பற்றி. அதனால தான் வந்தோம். பண்ணியாச்சு. கோயிலை சுற்றிட்டு வந்துட்டா முடிஞ்சிருச்சு. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். முதல் முறை வந்து எனக்கு 2 வீடு இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நாள் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ அங்கேருந்து அந்த வீட்டில் மண்ணும் வீட்டு பத்திரம் எடுத்துகிட்டு வந்து வச்சு வேண்டிட்டு போனேன். போன ஒரு 3 மாதத்துல 2 வீடுமே நல்ல விலைக்கு வித்துருச்சு. அப்புறம் நன்றி சொல்ல வரும்போது ஒரு தோட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டம் வாங்குறதுக்கு அங்கிருந்து இந்த பூமி மண் எடுத்துட்டு வந்து இங்க வேண்டி போன உடனே அந்த பூமி 11 ஏக்கர் எனக்கு வாங்கிட்டேன். சரி, நன்றி சொல்லிட்டு அதுல ஒரு 5 ஏக்கர் மட்டும் விட்டு போச்சு. அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சு வேண்டிட்டு போறேன். அதனால எனக்கு வந்து 3 முறையும் கேட்டதெல்லாம் அந்த பூமிநாதேஸ்வரர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் பூமி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த தெய்வம் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்காங்கிறத நான் நம்புறேன். வணக்கம். நான் வந்து தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து போடி. பூமிநாதர் கோயில் பற்றி கேள்விப்பட்டேன். தோட்டம் ஒன்று விற்கணும்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்திருக்கேன். பத்திரத்தை வச்சு சாமி முன்னாடி அர்ச்சனை பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். நல்லபடியாக வச்சுச்சுன்னா அடுத்து சாமிகிட்ட வந்து நாங்கள் வேண்டின பரிகாரத்தை வந்து இங்கே வந்து செஞ்சுட்டு போவோம். அங்கே வரவங்கள நல்லா சிறப்பாக நடக்குது, இந்த மாதிரி வேண்டதெல்லாம் நல்ல முறையில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்திருக்கோம். கும்பாபிஷேகம் இப்போ அடுத்து நடக்க போகுது. நல்ல முறையில் சாமி கும்பிட்டு நாங்கள் எடப்பாடியிலேருந்து வரோம். இங்கே வந்து நாங்கள் புதுசாக வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீடு கட்டும்போது இந்த கோயிலுக்கு வந்துட்டு வீடு கட்டினா சீக்கிரம் நிறைவேறும் அந்த மாரிலாம் சொன்னாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வந்து சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு செங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்கோம். சரி, கும்பாபிஷேகம் அனைவரும் எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க. ஜீரண உத்தாரணம் என்று சொல்வார்கள். ஜீரண உத்தாரணம்னா பழமையான சிவாலயங்களை கட்டி பூர்ணமாக செப்பனிடுதல் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒரு செங்கல் எடுத்து வைத்தாலே அந்த கிராமங்கள் சுபீட்சமடையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகையால் இந்த ஜீரணோத்தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆலயத்தில் புனரமைத்து, பழைய ஆலயத்தை புனரமைத்து அதை செப்பனிடுவதாலே பலவிதமான புண்ணியங்கள் 16 சந்ததிகள் அபிவிருத்தி ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாபங்களும் ஜென்ம பிரபிருத்தி, ஜென்மாபியாசாத்து ஜென்ம பிரபிருத்தின்னு சொல்லக்கூடியதான பிறவி பிணிகள் போகிறது. அது மட்டும் இல்லாமல் எண்ணிய கருமங்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் சித்தி பண்ணக்கூடியதான ஒரு மிகச்சிறந்ததான ஒரு தர்ம காரியம் சிவ தர்மம் என்று சொல்வார்கள். இந்த சிவ தர்மத்தை செய்வதாலே அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் செல்வங்களும் தனங்களும் சம்பத்துகளும் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டியும், அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே உள்ள அனைத்து சிவாலயங்களும் பல ஜீரணங்களா அமைகிறது. அந்த ஜீரணங்களை செப்பனிடுவதாலே பலவிதமான புண்ணியங்கள் நமக்கு, சிவ புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராம விருத்தி அடைகிறது. அனைத்து விதமான சௌபாகியங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவரவர் கிராமத்திலே உள்ள சிவாலயங்களும் மற்றும் ஆலயங்களை புனரமைத்து பூஜைகளை செவ்வனே செய்யக்கூடியதான ஒரு பாக்கியங்கள் தவறவர் கடமைகளே உள்ளது. ஆகையால் இந்த கும்பாபிஷேகமானது அனைத்து விதமான புண்ணியத்தை தரக்கூடியதான ஒரு மகோன்னதமான ஒரு தர்மமாகும்.